Hello friends, welcome back to my channel Aari Creations. இன்னைக்கு இந்த வீடியோல அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி நம்ம அளவு எடுக்கிறதுன்றது தான் பார்க்க போறோம். அளவு ப்ளவுஸ் டைரக்டா வச்சு தான் நம்ம ஆரி வர்க்குக்குலாம் மார்க் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம இன்ச் டேப் வச்சு ஒவ்வொரு அளவுமே நம்ம மார்க் பண்ணி எடுத்து எழுதி வச்சுக்கிட்டு அதை வச்சு எப்படி நம்ம ஒரு பேட்டர்ன் போடணும் அப்படின்றது தான் இந்த வீடியோல சொல்லி கொடுக்க போறேன். எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் நம்ம இப்போ ஒரு பிரைடல் ப்ளவுஸ்லாம் வருதுன்னா டைரக்டா ப்ளவுஸை வச்சு அப்படியே அளவு எடுக்காம இன்ச் டேப் வச்சு நம்ம ப்ராப்பராக அளவு எடுத்து எழுதி பேட்டர்ன் போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நீட்டான ஒரு ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஃபினிஷிங்கோடு நம்ம ஒரு ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ளவுஸை பார்த்துட்டு அந்த ஒர்க்கை பார்த்துட்டு இன்னுமே ஆர்டர்ஸ் நமக்கு கண்டிப்பாக அதிகமாகும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பேட்டர்ன் போடணும் இந்த அளவு வச்சுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் தான் கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி நார்மல் ப்ளவுஸ் கொடுத்துட்டு அவங்க போட் நெக் ஷேப்பில் க்ளோஸ் நெக் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை போட் நெக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் க்ளோஸாக வேணும், பேக் சைடில் க்ளோஸாக இருக்கிற மாதிரி வேணும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஷோல்டர் அளவு எவ்வளோன்னு எடுத்துக்கோங்க. நார்மல் ப்ளவுஸ் கொடுத்துட்டு போட் நெக் வேணும் இல்லை க்ளோஸ் நெக் டைப் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் ஷோல்டர் லென்த் எவ்வளோன்னு பாருங்கள். எனக்கு இப்போ 12 வருது. அந்த 12 இன்ச்சு நம்ம என்ன பண்ணணும்னா நார்மல் ப்ளவுஸ்க்கு இந்த ஃபுல் ஷோல்டர் அளவு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இதுவே போட் நெக்குக்கு இல்லை க்ளோஸ் டைப்புக்கெலாம் ஃபுல் ஷோல்டர் அளவு கண்டிப்பாக தேவை. இப்போ இதில் எனக்கு 12 வருது. போட் நெக்குக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா இது கூட 1 இன்ச் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நமக்கு 12 வருது, அது கூட ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி 13 இன்ச் தான் நம்ம மொத்தமாக வைக்கணும். நார்மலாக வச்சோன்னா 12, இல்லை அது கூட போட் நெக் மாதிரி வேணுன்றதுனால 1 இன்ச்சு கூட்டிட்டு 13 இன்ச்சாக நம்ம வச்சுக்கணும். இப்போ இதுதான் ஃபுல் ஷோல்டரோட லென்த்து. போட் நெக்குக்காக இருக்கலாம், இல்லாட்டி க்ளோஸ் டைப் நெக்கு, இது ரெண்டுத்துக்குமே இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கஸ்டமர் ஒரு வேளை உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் கொடுத்துட்டா நீங்கள் இப்படி பண்ணுங்கள். இப்போ நெக்கோட வித்து எவ்வளோ அப்படின்னு பாருங்கள். 7.5 வருது. கரெக்டாக இந்த முனையிலேருந்து அந்த முனை வைக்க எவ்வளோ வருது பாருங்கள். நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள், அதே மாதிரி வைங்க. இதில் 7.5 வருது நெக் வித்து. கழுத்தோட அகலம் 7.5 இன்ச்சு. அதை நம்ம எழுதிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டைரியில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி உங்களுக்கு மறந்துடும். இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேட்டர்ன் போடவே போகணும். நெக் வித்து 7.5 இன்ச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்கோட ஹைட் எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, அங்கே கரெக்டாக இப்படி டேப்பை பிடிச்சி அந்த நெக்கு எது வரைக்கும் இறக்கம் இருக்கோ அங்கே ஒரு ஸ்கேல் வச்சு நீங்கள் பாருங்கள். அப்போ உங்களுக்கு கரெக்டாக அந்த பாயிண்ட் கிடச்சிரும். ஒரு சிலருக்கு பார்க்கும்போதே தெரியும். பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக அது எந்த இடத்துல நிற்கிதுன்னு தெரியும். எனக்கு 8.5 வருது. அதுதான் நெக்கோட ஹைட்டு. கழுத்து இறக்கம் 8.5 இன்ச்சு. அதையும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம். இப்போது அப்பர் பாடி எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஆம் ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஆம் ஹோல் கிட்டேருந்து அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அதுதான் நமக்கு அப்பர் பாடி. ப்ளவுஸை கரெக்டான பொசிஷனில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சுருங்கி போயெல்லாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அளவெடுங்க. இப்போ நமக்கு அப்பர் பாடி 21.5 வருது. அதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் வித்து எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஷோல்டர் வித்துக்கு அந்த நெக்கோட அந்த லாஸ்ட்ல இருந்து ஆம் ஹோல் வருது இல்லையா, அது வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம அதையுமே நம்ம நோட் பண்ணிக்கலாம். நெக் வித்து நமக்கு 2.25 வருது. அது கூட நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ் ஒரு 1/2 இன்ச் விடணும். அதுக்காக அது கூட ஒரு 1/2 இன்ச் நம்ம சேர்த்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் 2 வைங்க, இல்லை 2.5 வைங்க. இந்த மாதிரி 2.25லாம் வைக்கக்கூடாது. ஆனால் இந்த ப்ளவுஸில் 2.25 தான் வருது. அதனால் நான் அதை அப்படியே நோட் பண்ணிக்கிட்டு 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்காக விட்டுருக்கேன். டோட்டலாக நமக்கு 2.25 வரும். இதுதான் நமக்கு டோட்டல் இன்ச்சஸ்ஸு. இப்போது கீழே வேஸ்ட் நம்ம எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். வேஸ்ட்டுனா என்னென்னா, இப்போ இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னர்லேருந்து இந்த பக்கம் இது வரைக்குமே எவ்வளோ வருதோ அதுதான் வேஸ்ட்டு நம்ம சொல்லுவோம். அது எவ்வளோ வருதுன்னா 19 இன்ச்சஸ் வருது. இது ஒரு பக்கத்துக்கு மட்டும்தான், பேக் நெக்குக்கு மட்டும்தான் நம்ம இப்போ அளவு எடுக்கிறோம்.
அது வந்து 19 இன்ச்சஸ் வருது வேஸ்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் எல் ஷேப். எல் ஷேப் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி வருது இல்லையா, அதை தான் வந்து நான் எல் ஷேப்புன்னு சொல்கிறேன். நான் கை வச்சு காமிச்சேன் இல்லையா, அதை மாதிரி டேப் வந்து இப்படி வச்சுக்கோங்க. டேக்கு டேப்பை இப்படி பிடிச்சிட்டு, இங்கேருந்து இப்படி ஸ்கேல் வச்சு அந்த கரெக்டாக அந்த ஆர்ம் ஹோல் முடிகிற இடத்துல நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட் பாயிண்ட் எதுன்னு தெரிஞ்சிரும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு டேப்பை கரெக்டாக பிடிச்சிட்டு, ப்ளவுஸ் எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்கணும். சுருக்கம்லாம் இல்லாமல் நீட்டாக கரெக்டாக ப்ளவுஸ் வைங்க. அப்போ தான் அளவு நம்ம கரெக்டாக எடுக்க முடியும். இந்த மாதிரி வச்சுட்டு, இந்த பாயிண்ட்டில் ஸ்கேலை இப்படி கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. கரெக்டாக பிடிச்சா நமக்கு என்ன வருது, 7 இன்ச்சஸ் வருது. இப்போ எல் ஷேப் கிடைக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல் ஷேப்பில் வச்சுட்டு எவ்வளோ பாயிண்ட் வருது, 7 இன்ச்சஸ் வருது. அதை தான் வந்து ஆர்ம் ஹோல் எல் ஷேப்புன்னு சொல்லி நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஆர்ம் ஹோல் எல் ஷேப் வந்து 7 இன்ச்சஸ். இப்போ அந்த ஆர்ம் ஹோலோட ரவுண்ட் எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, இது எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு டேப் வந்து அந்த அந்த கார்னர்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி திருப்பிக்கிட்டே வாங்க. கரெக்டாக அந்த பாயிண்ட் முடிகிற இடத்துல எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 10 இன்ச்சஸ் வருது நமக்கு. அதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து 10 இன்ச்சஸ்ஸு. இந்த பாயிண்ட்லாம் இருந்தாலே போதும், நமக்கு அழகாக எல்லாமே வந்து கட்டிங் ஈஸியாக போட்டுடலாம். பேட்டர்ன் ஈஸியாக எடுத்துட முடியும். இப்போது ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட் நெக்குக்கு இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக வச்சுட்டு, அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும். ஃப்ரண்ட் நெக்கோட அந்த ஷேப் அதை கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேக் நெக் நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி அந்த ஷோல்டர்லேருந்து டேப் இப்படி பிடிச்சி ஸ்கேல் வச்சு பாருங்கள், கரெக்டாக அந்த பாயிண்ட் எங்கே வருதுன்னு. இந்த மாதிரி வச்சோன்னா கரெக்டாக நமக்கு வந்து 7.5 வருது. இந்த ப்ளவுஸில் வந்து 7.5 வருது. இதுதான் வந்து ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த்து. ஃப்ரண்ட் நெக் டெப்த்து வந்து 7.5. முன்கழுத்தோட இறக்கம் வந்து 7.5 இன்ச் வருது. அதை நோட் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் எல் ஷேப்பு, ஆர்ம் ஹோல் ரவுண்டு, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அதை கரெக்டாக பார்த்து அதுக்கப்புறம் நோட் பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை கூட நீங்கள் பார்த்துட்டு பண்ணுங்கள். இந்த ரவுண்ட் வர்றது வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு. ஆர்ம் ஹோல் எல் ஷேப்புன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து நம்ம ஸ்கேல் வச்சு காட்டினோம்ல, அது வந்து ஆர்ம் ஹோல் எல் ஷேப். ரவுண்டு வந்து இந்த இப்போ நான் பண்ணி காமிச்சல, அதுதான் வந்து ரவுண்டு. அது ரெண்டுத்தையும் மாற்றி பண்ணிடாமல் கரெக்டாக பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்லீவ் பார்க்கலாம். ஸ்லீவுக்கு இந்த மாதிரி ஸ்லீவோட ஹைட்டை வந்து அந்த ஷோல்டர் விட்டுலேருந்து கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு ஸ்லீவ் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து 11.5 வருது. கரெக்டாக இன்னொரு தடவை கூட வச்சு பாருங்கள். அந்த மாதிரி டேப்பையும் அந்த ப்ளவுஸையும் கரெக்டாக பிடிச்சி நம்ம பார்க்கும்போது நமக்கு 11.5 வருது. இப்போது இந்த கையோட நீளம் வந்து 11.5 இன்ச் வருது. அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 11.5. இந்த 11.5 நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஹைட் வந்து 11.5. இப்போது கையோட விட்த் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். அந்த கையோட சுற்றளவு எவ்வளோன்னு பார்க்கலாம். இப்போது அவங்க என்கிட்ட எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் கேட்டிருந்ததுனால அது கூட 1/2 இன்ச் போட்டு நான் 12 இன்ச்சாக வச்சுக்கிறேன் கையோட நீளம். இப்போ கையோட அகலம், அந்த கையோட சுற்றளவு அது எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து ப்ளவுஸோட ஹைட்டுன்னு எழுதிட்டேன். அது ஃபுல் ஷோல்டரோட லென்த்து. ஆனால் எழுதும் போது அந்த மாதிரி தப்பாக எழுதிட்டு இருந்தேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கேருந்து இது வரைக்கும் எடுத்தோம் இல்லையா, அது வந்து ஃபுல் ஷோல்டர் லென்த்து. பட் நோட்டில் வந்து ப்ளவுஸ் ஹைட்டுன்னு சொல்லி மாற்றி எழுதிட்டு இருந்தேன். அதுக்காக இதை இப்போ கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். மொத்தம் நமக்கு 13 இன்ச்சஸ் வந்தது. இப்போ கை சுற்றளவுக்கு என்ன பண்ணோம், இந்த மாதிரி கரெக்டாக ப்ளவுஸை வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னருக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். கையோட சுற்றளவு நமக்கு 6 இன்ச் வருது. கரெக்டாக வச்சு பார்த்தோன்னா 6 இன்ச் வருது. அவ்வளோதாங்க, எல்லா அளவுமே நம்ம எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி பேட்டர்ன் போடுறதுன்றதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது வரைக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோ பார்த்துட்டு நான் எப்படி பண்ணியிருக்கணும் அது எல்லாமே எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து இதை வச்சு நம்ம பேட்டர்ன் போடுறதுங்கிறது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம்,
பேட்டர்ன் போடுறதுக்கு நான் இந்த மாதிரி வெல்கம் ஷீட் தான் யூஸ் பண்ணுவேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம அதுக்காக போய் வேறு எந்த ஷீட்டும் கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க இந்த வெல்கம் ஷீட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இருந்தால் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.